எப்பொழுது எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோவான் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மரணத்திற்கு நாள் நியமிக்கப்பட்டு விட்டது. எல்லோரும் வேதனையிலும் துக்கத்திலும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தேவன் மொர்தெகாயை எழுப்பினார். மொர்தெகாய் மூலமாக எஸ்தரை எழுப்பினார். இவர்கள் மூலமாக ஆமானின் சதி திட்டத்தை முறியடித்தார். அது நிமித்தமாக சத்துருக்கள் அழியவும், துக்கப்பட்டவர்கள் சந்தோஷப்படவும், சந்தோஷப்பட்டவர்கள் துக்கப்படவும் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அந்த சந்தோஷம் இன்றளவும் நிலைத்துள்ளது. பூர் என்று களி கூறுதலின் நாளாக இன்று வரை இஸ்ரவேலில் கொண்டாடப்படுகிறது. அந்த சந்தோஷத்திற்கு காரணம்தான் என்ன? அவர்கள் துக்கம் எப்படி மாறியது? மொர்தெகாய், எஸ்தர் தேவனுக்கு பயந்திருந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய காத்திருந்தனர். தேவனுடைய காரியங்களையும் அவர் சித்தந்தையும் தெளிவாய் புரிந்திருந்தனர். மிகவும் துணிந்து சத்ருவை எதிர்கொள்ள முன் சென்றனர். மிக ஞானமாய் நடந்து ராஜாவை அண்டி அவரிடம் பேசினர். காரியம் மாறுதலாய் தேவன் முடிய பண்ணினார். நம்முடைய கிரியையும் இங்கே அவசியமாயிருக்குதுங்க. அதற்கு வேத வசனங்களோ, சர்ச்சில் கொடுக்கும் மெசேஜோ, ஏதோ ஒன்று தேவன் என்ன பேசுகிறார், நம்மிடம் என்ன செய்ய சொல்லுகிறார் என்று உற்று நோக்கி அதன் பிரகாரம் நாம் செய்யும் போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறுங்க. உங்க துக்கம் இந்த நாளில் எதுவா வேணா இருக்கலாங்க. கடன் பிரச்சனைகளோ, துரோகங்களோ, சத்துருக்களின் தொந்தரவோ, சாத்தானின் மந்திரவாதங்களோ, எந்த துக்கமா இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நீங்க என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை உற்று நோக்கி அதை அப்படியே செய்யுங்க. தேவனை நம்பி செய்யுங்க. தேவன் இந்த நாளில் தானே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். விசுவாசிங்க. நிச்சயமாய் நிரந்தரமான சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், இந்த நாளில் தானே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதாக வசனத்தின் மூலமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு திட்டம் தெளிவுமாக அறிவிப்பீராக. நீ சொல்வதை நான் செய்து உம்மிடத்திலிருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். என் துக்கம் மாற கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.